வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. என்னுடைய பெயர் சிறிய புஷ்பம், எங்க வீட்டுக்கார் பெயர் ஆரோக்கியதாஸ். என்னுடைய மகள் பெயர் ஏஞ்சல் ஜெயந்தி. அதுக்கு 1991 அடிக்கடி ஜுரம் வரும். ஜுரம் வரும்போது சரி விடமாக ஆஸ்பத்திரியில பாப்பா சரியாகல. நான் செஞ்சுக்கு சந்தன டாக்டர்கிட்ட கூட்டி போனேன். அங்க போய் அவர் முதல் டெஸ்ட் பண்ணிட்டு உன்னுடைய மகளுக்கு இதயத்துல பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்றாரு. அப்பவே எனக்கு ரொம்ப அதிர்ச்சி, பயம். உடனடியாக பாண்டிச்சேரி ஜிக்மர் போய் அட்மிட் பண்ணோம். அங்க ஒரு 10-15 நாள் வச்சிருந்து டிஸ்சார்ஜ் பண்ண. அப்ப எங்க வீட்டுக்காரர் இல்ல, நான் மட்டும்தான் அவர் சர்வீஸ்ல இருந்தாரு. அதுக்கு பிற்பாடு திரும்பி விட முடியாத நாங்க ஒரு ஆஸ்பத்திரி நாங்க பார்க்கல. திருவண்ணாமலை, திருச்சி, பூனா, பெங்களூரு இப்படி 10 ஆண்டுகள் அப்படியே கடந்து போயிடுச்சு. 2021 அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டருங்க முடிவு சொல்லிட்டாங்க. அப்போது மணிப்பால்ல எங்க வீட்டுக்கார் அங்க சர்வீஸ்ல இருக்கிறாரு. அப்ப அங்க அட்மிட் பண்ணி நல்ல முறையில என் தங்கச்சி அங்க பெங்களூர்ல இருந்தாங்க. அப்ப அவங்க வீட்டுல தங்கிட்டு ஆபரேஷன் நல்லபடியாக அன்னையின் பரிந்துரையால் ஆபரேஷன் நல்லபடியாக முடிந்தது. அதன் பிறகு ஒரு சில ஆண்டுகள் அது கொஞ்சம் நல்ல மாதிரியா இருந்தது. 2019 இடையில ஒரு சின்ன அதுக்கு ப்ராப்ளம் இருந்துகிட்டுதான் இருந்தது. அப்ப என்ன, நாங்கள் ஒரே நம்பிக்கை, என் அன்பு தாய் எங்கள் பாதுகாவலி, எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க. எப்போது என் மகள் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போதெல்லாம் நான் சொல்லுவேன், உன்னுடைய விசுவாசம் உன்னை குணப்படுத்தும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அந்த மலை கோயிலுக்கு அத்தனை படியும் முட்டி போட்டுக்கின்னு போவோம். எல்லாரும் சொல்லுவாங்க, ஏமா இந்த பிள்ளை இப்படி வருத்திக்குது, அது இருக்கிற நிலைமைக்கு எதனா ஆயிட்டு போகுது. அப்ப நான் சொல்லுவேன், ஏமா இப்படி மாதவங்க கஷ்டப்பட்டு வர சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு. தயவு செய்து அப்படி சொல்லாத அப்படின்னு எனக்கு புத்தி சொல்லும். சரி, அப்படி நடந்து எம்மாவசுக்கு போவோம், மாசம் எம்மாவசுக்கு போவோம். அங்கே கேட்டுல இருந்து எம்மாவசு போனவங்களுக்கு தெரியும், கேட்டுல இருந்து அங்க மலை கோயில் வரைக்கும் முட்டி போட்டுன்னுதான் போகும். அந்த பங்கு சாமி கேட்பாரு, யாரு இது? என்னுடைய மகள் தான் சாமி, இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு. அங்க இதுவே நடந்து 2019 திடீர்னு வயிற்று வலி. நைட்டு கூட இது சொல்லாதவே நைட்ல தூச்சு. இந்த விடை காலம் 3 மணிக்கெல்லாம் ஒரு மாதிரி சவுண்டு கேட்டுச்சு. இன்னும் சத்தம் கேட்போமா, அம்மா நைட்டு எல்லாம் எனக்கு வயிற்று வலி, ஒண்ணும் முடியல. நைட்டு போய் மெத்த மேலாம் கவுந்தடிச்சு படுத்துன்னு இருந்தது. உடனடியாக அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்புறம் ஒரு 5 மணி விடிட்டு இருந்து ஆட்டோவுக்கு போன் பண்ணி இங்க ஜிஹெச்சுக்கு போயிட்டு போனோம், இசிஎஸ்சிக்கு கூப்பிட்டு போனேன். அங்க போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க அம்மா அப்பட்டீஸ், உடனடியாக நீங்க ஆபரேஷன் பண்ணலன்னா அது ரொம்ப ஆபத்தை விளைவிக்கும். நாங்க அன்றைய மாலைய கார் புக் பண்ணி சென்னைக்கு கூப்பிட்டு போய் சென்னையில உடனே எங்க மணிப்பால் ஹாஸ்பிட்டல் பற்றி தெரியும். அது எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், எவ்வளவு பணம் செலவாகுது. இதுக்கெல்லாம என் தாய் எங்க கூட இருந்தாங்க. வந்து ஆபரேஷன் பண்ணி 1 மணி நேரத்துல கை கால் செயல் எழுந்து போச்சு, பேச்சு இல்ல. இப்படி ஒரு காலகட்டத்துல இருந்தது. அப்படி இருந்தோம். திடீர்னு சேர்த்து என் மக அப்ப ஸ்கூல்ல HR இருந்தாப்புல, சரிம்மா அக்காவை இந்த நிலையில நான் ஊருக்கு கூட்டு போக கூடாது, இதை விட வேணாம். உடனடியாக அந்த வீடை தேடி ஒரு நாள் ஃபுல்லா பசி பட்டினோட வீட்டை தேடி, அப்ப கூட மாதம் எங்களை கை விடல. இதே மாதிரி தேவ ஆலயம் பக்கத்துல வீடு கிடைச்சிது எங்களுக்கு வாடகை. அப்ப ஆசிரியர் பண்ணி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வந்து ஒரு நாள் அங்க சிற்றாலயத்துல திவ்யநேரத்துல ஸ்தாபிச்சிருப்பாங்க. அந்த அம்மா வந்து மாதரசி மாதா. நான் தினமும் சாயங்காலத்துல போயிட்டு தினம் மாதாட்ட கண்ணீர் விடுவேன். என் மகளை இந்த ஆலயத்துல சாட்சியா நீங்க நிறுத்தணும், எவ்வளவு சீக்கிரம் நீங்க நிறுத்தணும் உங்க கையில தான் இருக்குது. அதே மாதிரி நான் நற்கொன்னை ஆண்டவர்கிட்டயும் தினம் போய் முட்டி போட்டு அழுவேன். 2 மாசத்துல விசோதனை பண்ணி 2 மாசத்துல தேவாலயத்துல சாட்சியாக நிறுத்தி மாதா நிறுத்தினாங்க. அங்கேயும் நான் சாட்சி சொல்லிட்டு தான் வந்தேன். அதே போல 2021 திருப்பி 2வது ஆபரேஷன் டாக்டர் திருப்பி அதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. 2வது ஆபரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எங்களுக்கு பயம் என்னன்னா,
ஆபரேஷன் பண்ணும்போது ஆற்று அந்த மாத்திரை நிறுத்தி தான் பண்ணுவாங்க. அசிட்ரா மாத்திரை அதுக்கு டெய்லி போடுவோம். அது பண்ணும்போது அந்த ரத்த சர்க்குலர் ஆவறது கிடையாது. மீண்டும் அந்த ஆபரேஷன்ல மீண்டும் கை கால் எழுந்துச்சுன்னா எங்களுடைய நிலைமை என்ன ஆகும்? எனக்கு வயசாயிடுச்சு, அவரு எங்களால சுமக்க முடியாது மாதாவே, நீங்க அந்த மகளை உயிரோட கொடுத்து நல்லபடியா முழுமையா கொடுத்தீங்கன்னா கொடுங்க, இல்லையா உங்களுக்கு தேவைன்னா நீங்க கூப்பிட்டுங்க அப்படின்னு தான் நான் ஆண்டவர்கிட்ட டெய்லி மாதா கிட்ட கெஞ்சி கண்ணீரோடு கேட்டேன். டாக்டர்களும் அறகுறையா தான் ஆபரேஷன் பண்ணாங்க. இது ஏன்னா ரெண்டாவது முதல்ல 2 வால்வு சேஞ்ச் பண்ணாங்க, திருப்பி இன்னொரு வால்வு சேஞ்ச் பண்ணணும். அப்பயும் அன்னை மரியாள் அன்பு தாய் சக்தி வாய்ந்த லூனான்னு தான் நம்புவேன். எப்பயுமே நான் இரவுல மிகவும் இரக்கமுள்ள தாயே அந்த ஜபத்தை 10 முறை சொல்லிட்டு தான் படுப்பேன். ஏனால் உம்மால் கைவிடப்பட்டதா உலகில் யாரும் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று அதை நான் கடைபிடிச்சு ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்த அந்த ஆபரேஷனும் சக்சஸா முடிஞ்சு உயிரோட ஆண்டவர் அன்னை மரியாதை எங்களுக்காக பரிந்து பேசி அந்த மகளை கொடுத்திருக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு சாட்சிகள் மகிமைகளும் புதுமைகளை நான் சொல்லலாம், அதுக்கு நேரமும் கிடையாது. அதே மாதிரி என் தங்கச்சி இப்ப விழுப்புரத்துல இருந்து வந்திருக்குது. கிறிஸ்துமஸ் டைம்ல அதுக்கு சுகர், 2 காலும் கொப்பளம் போட்டு போட்டு 2 காலும் துண்ணு, நடக்க முடியல. 2 காலம் தானோம். கிறிஸ்துமஸ் இல்ல, அதுக்கு ஜனவரி இல்ல. அந்த டைம்ல இப்படி போன் பண்ணா எப்படி இருக்கும்? கண்ணீரோட மாதா கிட்ட வேண்டானே, அம்மா 1.5 மாசமா அது நடக்கல. அப்ப சொல்லி தாயே சக்தி வாய்ந்த அம்மா உங்களுடைய பெருவிழாவில் அந்த நவநாட்கள்ல என் சகோதரி சாட்சியா வந்து பங்கெடுக்கணும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு போகணும் அப்படின்னு வேண்டனா இன்னைக்கு என் தங்கச்சி சாட்சியா வந்து இருக்குது. அது அனைத்துக்கும் என் அன்பு தாய் இறைவனிட பரிந்து பேசி எங்கள் குடும்பத்தை இன்னாலே ஆசீர்வதித்து பாதுகாத்து பல அற்புதங்களையும் அதிசயங்களும் எல்லாருடைய இறைவனிடம் அவருடைய இறக்கத்தை பெற்று ஒவ்வொரு நாளையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வருகிற அன்பு தாய்க்கு கோடான கோடி நன்றி.